ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க்டின் பேனர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லிங்க்டின் பேனர் வந்து மோஸ்ட்லி யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஜாப் சீக்கராக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், இவங்கள தான் வந்து மோஸ்ட்லி வந்து லிங்க்டின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லிங்க்டினில் வந்து மெயினாக என்ன யூஸ் பண்ணணும்னா, ஒரு ப்ரொஃபைல் அண்ட் வந்து ஒரு பேனர் இமேஜ் தான் மெயின். ஓகேங்களா? இதில் வந்து மேஜராக மிஸ்டேக் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ப்ரொஃபைல் வந்து அவங்களோட இமேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பேனர்னு பார்க்குறப்போ வந்து கூகுளிலேருந்து இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக் தான். இப்போ நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்கன்னா, நீங்கள் பேனரில் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம்னா, நீங்கள் உங்களோட நேம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக நீட்டாக நீங்கள் ஒரு பேனர் டிசைன் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணுறப்போ, இப்போ ஹெச்ஆர் வந்து உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னென்னா பேனர் இமேஜாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து வந்திருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட் தான். அவங்க வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி பையர்ஸ்க்காக ஒரு லிங்க்டின் பேனர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அது எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போது கிளைண்ட் வந்து நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கண்டென்ட். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை தான் நம்ம லிங்க்டின் பேனரில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லிங்க்டின் பேனரில் வித் என்னென்னா 1584 அண்ட் ஹைட் வந்து 396 அண்ட் ரெசல்யூஷன் வந்து 300 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டிசைன் பண்ணும்போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு சைஸை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சைஸ் வந்து வேரி ஆயிடுச்சுன்னா டிசைன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சைஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் லிங்க்டின் பேனரோட சைஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ கண்டென்ட் வந்து இதுதான். ஸோ நம்ம இப்போ கண்டென்ட் வந்து பார்க்குறப்போ நம்ம எப்போவுமே இப்போ கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணிவிட்டு கண்டென்ட் வந்து என்ன நீட்ஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஹெல்பிங் சென்னை ப்ராப்பர்ட்டி பையர்ஸ் அண்டு செல்லிங் அண்ட் செல்லர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இது பார்க்குறப்ப தெரியுது ஒரு ப்ராப்பர்ட்டி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னு ஒரு கிளியராக ஒரு இது பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது ப்ராப்பர்ட்டி பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ நம்ம டிசைன்லேயே பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவங்க வந்து 115+ சக்ஸஸ்ஃபுல் டீல்ஸ் அண்ட் 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. அண்ட் பையிங், செல்லிங், ரெண்டல், இதுதான் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சைடில் போகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது கிளைண்ட் கிட்ட லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் லோகோ ஸ்டைல்லையே போகிறது பெட்டர். இப்போ ஒரு கிளைண்ட்டு கிட்ட அவங்கக்கிட்ட லோகோ இல்லை, எதுவுமே இல்லை, அந்தமாரி டைமில் நீங்கள் என்ன நீட்ஸில் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போது மெடிக்கல்னு பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இல்லைனா இப்போது எஜுகேஷன் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் சேம் ப்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இதுக்கும் ப்ராப்பர்ட்டின்றதுனால நான் இதுக்கும் ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு நான் ப்ளூவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நான் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ப்ளூ எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டோட ஹெட்டிங், இதுதான் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து நான் மான்ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் இப்போது ஃபாண்ட் யூஸ் பண்ணுறப்போ லிங்க்டின் பேனரில் ஒரு 2 ஃபாண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபாண்ட் யூஸ் பண்ணும்போதும் நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 ஃபாண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதுதான் ஹெட்டிங்ன்றனால நம்ம இந்த ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் பெருசாக அண்ட் போல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்கண்டென்ட் வந்து இது சின்னதாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கெட் பெய்டு ஒன்லி ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்.
இது கேப்ஸ் இல்லாமல் நான் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் பாப்பின்ஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. 115 + சக்ஸஸ்ஃபுல் டீல்ஸ் அண்ட் 7 + இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் நான் செப்பரேட்டாக தெரியணும்னா நம்ம இப்போது ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஷேப் டூல் யூஸ் பண்ணிவிட்டு அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகே, நான் இதோட கலர் வந்து நான் ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு தென் இதை கொஞ்சம் போல்டு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மீடியமில் இருந்து ஒரு செமி போல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் போல்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போல்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 7 + இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது 2 சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ மெயினாக என்னென்னா நம்ம இதை இப்போ டிசைன் பண்ணுறப்போ இந்த சைடு மட்டும் வரக்கூடாது. ஏன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ரைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் லிங்க்டின் பேனரில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல கண்டென்ட் யூஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக மறையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வந்து டெக்ஸ்ட்டு வராமல் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சென்டர் கொஞ்சம் அண்ட் தென் ரைட் சைடு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த பையிங், செல்லிங், ரெண்டல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம அதை வந்து நம்ம இங்கேயே யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்டென்ட் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் நம்ம கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணணும் அண்ட் தென் லொக்கேஷன் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இது இன்னும் கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்டின் பேனர் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு இந்த போல்டாக இது தெரியும். ஓகேங்களா? கண்டென்ட் வந்து போல்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து இதை ரீட் பண்ணுவாங்க. 115 + சக்ஸஸ் டீல்ஸ், 7 + இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு இதை ரீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் தான் இதை ரீட் பண்ணுவாங்க. ஸோ டிசைன் பண்ணும்போது எப்போவுமே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர். ஓகே,
ஓகே, இந்த இடத்துல நம்ம லொக்கேஷன் ஐக்கன் அண்ட் கான்டாக்ட் ஐக்கன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஐக்கான். ஓகே, நான் இதையே சூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். மேஜிக் ஒன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ கலர் வந்து நான் ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இருக்குல்ல கலர் இந்த இடத்துல. ஸோ இது நீங்கள் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லேயரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கால் ஐக்கானும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை நீங்கள் சென்டர் பண்ணிவிட்டு சேம் அதே தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் எல்லாமே நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டோம். தென் இப்போ அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கீழே அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம குரூப் பண்ணிவிட்டு தென் இதுவும் நம்ம அந்த ஹெட்டிங்கையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டராக தான் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் இதை தாண்டி போகாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் வரும்ன்றதுனால டெக்ஸ்ட்டு இங்கே மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்டின் பேனர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் ஹைலைட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் இப்போ என்ன, இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து ஹெல்பிங் சென்னை ப்ராப்பர்ட்டி பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இது பேக் கொண்டு போயிட்டு ஓகே, நம்ம பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ப்ளூ கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சேம் செல்லரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ ஹைலைட் பண்ணுறதுனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மட்டும் கலர் வந்து செப்பரேட்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயும் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் இதையும் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டு ஒயிட் யூஸ் பண்ணிவிட்டு
தென் ஷேப் டூலில் நான் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கில் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிரேடியன்ட் இருக்குது, நான் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஒயிட். ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து நான் ஒரு ஓகே 3 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே காப்பி லேயர் ஸ்டைல் யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல். ஓகே சேம். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட காப்பி ஷேப் ஆட்ரிபியூட்ஸ், பேஸ்ட் ஷேப் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நம்ம கண்டென்ட் எல்லாமே வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஐகான் வந்து இங்கே இப்போ நம்ம லோகோ இந்த கண்டென்ட்டுக்கு இல்லாதனால நம்ம நார்மலாக இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ப்ராப்பர்ட்டி ஐக்கான் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ப்ராப்பர்ட்டி ஐக்கான். ஓகே இதில் எது நல்லா இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெலிட் பட்டன் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு நான் மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டேன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு தென் நான் இதை இன்வெர்ஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்திங்கன்னா இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இன்வெர்ஸ் ஆகிடுச்சிங்களா? தென் கலர் மட்டும் நான் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க் கிளிக் பண்ணதுனால அப்படி ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே இந்த இடத்துல நான் இப்போ லோகோ இல்லாதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு லோகோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களோட லோகோ யூஸ் பண்ணிவிட்டு தென் பக்கத்தில் நீங்கள் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போது பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிவிட்டு ஓவர்லே ஆர் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட். ஓகே இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ராப்பர்ட்டிக்கு நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் ஒப்பாசிட்டி ஷார்ட்கட் வந்து நீங்கள் கீபோர்ட்லேயே நீங்கள் 1 2 3 அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 3 கொடுத்தேன்னா 30 வந்துடும், 4 கொடுத்தேன்னா 40 வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு 3 கொடுக்கலாம். 3 ஒரு 25 ஓகே. ஆர் என்ன கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 20 ஓகே தான் நினைக்கிறேன். 20 ஓகே இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை லாக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டென்ட்டை மட்டும் கீழே இருக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நம்ம இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டால் ஓகே.
எல்லா கண்டென்ட்டுமே சென்டராக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட AI பவர்டு கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.